வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மாமியாருக்கு ஏற்ற மருமகள். கதைக்குள்ள போலாமா? என்ன பார்வதி, வீட்டில தான் இருக்கியா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் பக்கத்து வீட்டு சுந்தரி. டிவி பார்த்து கொண்டே டிஃபனை சாப்பிட்டு கொண்டிருந்த பார்வதி அவளை பார்த்து விட்டு, வா சுந்தரி, வீட்டில தான் இருக்கேன், வேற எங்க போவேன், இப்படி வந்து உக்காரு என்று தனது அருகில் இருந்த மற்றொரு சேரை காண்பித்தாள். நீ கோவிலுக்கு எங்கேயாவது போயிருப்பியோன்னு நினைச்சேன். ஆமா, இப்பெல்லாம் மருமக வந்ததும் வெளியிலேயே ஆளை பார்க்க முடியல உன்ன என்று கூறிக்கொண்டே வந்து சேரில் அமர்ந்தாள் சுந்தரி. ஆமா, எங்க போறது, அதுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருப்பேன், போயிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் வீட்டுல ஒருத்தி வந்திருக்கா, அவளை தனியா விட்டுட்டு போக முடியாது. என் புள்ள எதனா கொச்சிக்கிட்டா என்ன செய்யறது என்று குதர்க்கமாக பேசினாள். சரி, அவளையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஆமா, இந்த காலத்து பொண்ணுங்க கோவிலுக்கெல்லாம் எங்க வருவாளுங்க. சரி, அதை விடு, தோசை சாப்பிட்றியா என்று கேட்டுவிட்டு, ஏமா கோபிகா என்று குரல் கொடுத்தாள். இதற்குள், தோ வந்துட்டா அத்தை, சுந்தரி அம்மாக்கு தோசை ஊத்தி கொண்டு வரேன் என்று கூறிக்கொண்டே தட்டில் இருந்த தோசையும் சிறிய கிண்ணத்தில் சட்னியும் கொண்டு வந்து கொடுத்தாள் கோபிகா. அட பரவாயில்லையே, ஏமா நான் வந்தது உனக்கு தெரியுமா, தோசையோட வந்துட்ட என்று சிரித்து கொண்டே அவளிடம் இருந்த தட்டை வாங்கினாள் சுந்தரி. நீங்க வரும்போதே குரல் கேட்டதுமா, அத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் நீங்களும் அவங்க கூட பேசிட்டே சாப்பிடுவீங்கன்னு தான் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்கம்மா என்று அவளிடம் கூறிவிட்டு, அத்தை உங்களுக்கு தோசை வேணுமா என்று கேட்டாள். வேணாம் வேணாம், சட்னியில ஒரே காரம், வாயில வைக்க முடியல என்று முகத்தை சுளித்தாள் பார்வதி. கோபிகாவின் முகம் சோர்ந்தது. சரி அத்தை, வேணும்னா நல்லெண்ணெய் கொண்டு வரவா, அதுல ஊத்திக்கிட்டா காரம் குறையும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போய் வேலையை பாரு என்று சாப்பிட ஆரம்பித்தாள் பார்வதி. இதற்குள் சுந்தரி ஒரு வாய் தோசை எடுத்து சட்னியில் தொட்டு சாப்பிட்டு விட்டு, என்ன பார்வதி, காரம் எல்லாம் ஒன்னும் இல்லையே, நல்லா தானே இருக்கு என்று கூற கோபிகா பார்வதியை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். உன் வாய் சரியில்லை, சப்புன்னு இருந்திருக்கும், அதுதான் உனக்கு தெரியல. நான் தான் சொல்றேனே, இதுல ஒரே காரம், நல்லாவே இல்லை. என்னவோ என் தலையெழுத்து சாப்பிட்றேன், இதுல நீ வேற என்று பார்வதி சுந்தரியை பார்த்து சலித்து கொள்ள கோபிகா அமைதியாக உள்ளே சென்றாள். அவளை அமைதியாக பார்த்து கொண்டே ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்த ராஜு, சரி கோபிகா, லஞ்ச் கட்டிட்டியா, சீக்கிரம் கொண்டு வா, நான் கிளம்பணும், இன்னைக்கு மீட்டிங் இருக்கு என்றான். இதோ கொண்டு வரங்க என்று உள்ளே சென்று அவனுக்கு லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து கொடுத்தாள். சரி, நான் கிளம்புறேம்மா, பார்த்துக்கோ என்று வெளியே வந்து, அம்மா நான் போயிட்டு வரேம்மா என்றான். போயிட்டு வா, சாயங்காலம் பொழுதோட வா, பொண்டாட்டி எதனா வாங்கி வர சொன்னான்னு கடை வீதி அங்க இங்கன்னு அலையாத என்றாள் பார்வதி. சரிம்மா, எனக்கே வேலை சரியா இருக்கு, நான் எங்க வெளியில போறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் வருவேன், அப்ப நான் வரேம்மா என்று கிளம்பி வெளியே சென்றான். கோபிகா அவனை வழி அனுப்ப வெளியே செல்ல, அம்மாவை பார்த்துக்க கோபிகா என்று வண்டி எடுத்து கொண்டு புறப்பட்டு சென்றான். கோபிகா அமைதியாக உள்ளே வந்தாள். நாங்கெல்லாம் அந்த காலத்துல வீட்டுல பெரியவங்களை மதிச்சு நடந்துப்போம், மாமியாருக்கு தெரியாம கொள்ளாம புருஷன்கிட்ட பேச கூட மாட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அப்படி இல்லை, வந்த நாள் அவங்க புருஷனை மடக்கி கையில போட்டுக்கிறாளுங்க. ஆனாலும் இந்த பசங்களும் அப்படியே அவங்களுக்கு மயங்கிதான் கிடக்குறானுங்க. பாரு, இந்த மாதிரி ஒரு சட்னிய வாய் முடிக்கிட்டு எப்படி சாப்பிட்டுட்டு போறான்னு. அப்படிதான் நேத்து கூட ஒரு சாம்பார் வச்சிருந்தா, அப்பப்பா வாயில வைக்க முடியல, நான் பேசாம மோரை ஊத்தி சாப்பிட்டுட்டு போயிட்டேன் என்று கோபிகாவை ஒரு கண்ணால் பார்த்தவாறே சுந்தரியிடம் கூறிக்கொண்டிருந்தாள் பார்வதி. அப்படியா, மருமகளும் இப்படிதான், நேத்து என்னவோ தண்ணியா கொண்டு வந்து தட்டுல ஊத்துனா, என்னம்மா ரசம் இப்படி காரமா இருக்கேன்னு கேட்டா, இது சாம்பார்னு சொன்னா. என்னதான் இந்த பொண்ணுங்க செய்யறாளுங்களோ, எதனா சொன்னா என் புள்ள சண்டைக்கு வந்துடுவானேன்னு நானும் வாயை முடிட்டு போயிடுறேன் என்று சுந்தரி புலம்ப கோபிகா இதெல்லாம் கேட்டுக்கொண்டே அமைதியாக உள்ளே சென்றாள். என்ன இந்த அத்தை, கல்யாணம் ஆகி வந்து 2 மாசம் வரைக்கும் என்ன அப்படி தாங்கினாங்க, என்கிட்ட பாசமா தான் இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் என்னை ஜாடமடையா திட்டுறாங்க, பாக்குறவங்க கிட்டலாம் எதுனா புலம்புறாங்க, என் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கூட சட்னி நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே காரணம் சொல்றாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அவரும் இதெல்லாம் ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டேன்றாரு. என் மேல பாசமா இருக்காரு, என்ன நல்லா கவனிச்சுக்கிறாரு.
ஆனா அவங்க அம்மா இப்படி சொல்லும்போது மட்டும் அவங்கள எதையுமே கேட்காம இருக்காரு. இதுதான் மனசுக்கு வலிக்குது. நாமளா எதனா சொன்னா எங்க அம்மாவை அப்படிலாம் சொல்லாதுன்னு சண்டைக்கு வந்துடுவாரோ. அப்பவே ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, சென்னையில இருந்து சம்பந்தம் வருதுன்னு. வாயை புழக்காதடா சடகோப்பா. அவங்க யாரு என்ன எது எப்படின்னே தெரியாது. நம்ம பொண்ணு சாது, அவங்க எதனா கொடுமை பண்ணா தாங்க மாட்டான்னு. ஆனா அப்பா கேட்டாரா? அவங்க நல்லவங்க, பையன் நல்ல மாதிரி இருக்கான், படிச்சிருக்கான், கண்டிப்பா அவங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்க, எந்த தொந்தரவும் இல்லை. அவங்க தங்கச்சிக்கு கூட அவன் தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், பொறுப்பானவன், நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துப்பான்னு சொன்னாரு. அவங்க மாமியாரும் பார்க்க நல்ல மாதிரி தான் தெரியுறாங்கன்னு அம்மா ஒரேடியா சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இதெல்லாம் அம்மா அப்பா கிட்ட சொன்னா பாவம், அவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. இப்பதான் இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் ஆகி 4 மாசம்தான் ஆகுது. இதுக்குள்ள எங்க மாமியார் இப்படி பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வேதனைப்பட மாட்டாங்களா? அப்பாவுக்கு வேற ப்ரெஷர் இருக்கு. அப்புறம் அவருக்கு என்ன ஆகுமோ. ஆனாலும் எங்க வீட்டுக்காரர் இப்படி நடந்து பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அவர் என்கிட்ட கண்ண பாசத்தை பார்த்து நான் ஏமாந்துட்டேன் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே குக்கரை எடுத்து ஸ்டவ்வில் வைத்தாள். இப்படி அவள் செய்யும் எல்லா வேலைகளுக்கும் பார்வதி ஏதோ குத்தி காட்டி கொண்டிருக்க ராஜும் இதையெல்லாம் கவனியாமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டு சென்று கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்து கோபிகா மனதிற்குள் புலம்பிக் கொண்டே இருந்தாள். அன்று காலை ஆபீஸிற்கு கிளம்பி டிஃபன் சாப்பிட அமர்ந்தான் ராஜு. அவனுக்கு கோபிகா பொங்கலும் சாம்பாரும் கொண்டு வந்து பரிமாறினாள். பூஜை அறையில் சாமி படங்களுக்கு பூ வைத்துக் கொண்டிருந்தாள் பார்வதி. பொங்கலை ஒரு வாய் எடுத்து வாயில் வைத்த ராஜு, என்ன கோபிகா இது, பொங்கலா இல்ல மிளகு சாதமா? பொங்கல்ல மிளகு போட வேண்டியதுதான், அதுக்காக வீட்டுல மிளகு அதிகமா இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து இதுலயே கொட்டிட்டியா? ஒரே காரமா இருக்கு, வாயில வைக்க முடியல. இதுக்கு சாம்பாரா சாம்பார், எப்படி இருக்கு பாரு, தண்ணியா. சே, இத மனுஷன் சாப்பிடுவானா என்று கையில் இருந்த தண்ணீர் டம்ளரை எடுத்து விசிறி அடித்தான். கோபிகா அதிர்ந்து போனாள். என்னங்க, எப்போ செய்யறது போல தானே செஞ்சேன். அப்பெல்லாம் நீங்க ஒன்னும் சொல்லாம தானே சாப்பிட்டீங்க. இப்ப என்ன ஆச்சு இப்படி பேசுறீங்க என்று பயத்தோடு கேட்டாள். ஆமா, ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி இப்படி செஞ்ச, நான் பொறுத்துக்கிட்டேன். நீயா திருத்தி பண்ணு பார்த்தா நீ அதே போலவே செய்யற. நீயும் தானே இதை சாப்பிட்ற, உனக்கு புத்தி வேண்டாம்? நேத்து கூட அப்படிதான், அந்த மோர் குழம்புல ஒரே உப்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படிடா இதெல்லாம் சாப்பிட்றன்னு முகத்தை சுளிக்கிறாங்க. எனக்கு அசிங்கமா இருந்தது. இந்த பாரு, இனிமேல உன்னால முடிஞ்சா சமைச்சு வை, இல்லனா பேசாம எங்க அம்மா கிட்ட விட்டுடு, நீ உக்காந்து நல்லா கொட்டிக்க என்று எழுந்து கொண்டான். இதற்குள் சத்தம் கேட்டு வெளியே வந்த பார்வதி, ஏ ராஜு, என்னப்பா இது, ஏன் இன்னைக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவனை உற்று பார்த்தாள். அம்மா, பொங்கல் செஞ்சிருக்கா பாருங்கம்மா, அவன் முகமாட்டமே இருக்கு, வாயில வைக்க முடியல. இதை நீங்க சாப்பிடாதீங்கம்மா, ஏற்கனவே மருந்தெல்லாம் சாப்பிட்டு உங்க வயிறு புண்ணா இருக்கும், அதுல இவ்வளவு காரம் பட்டா நீங்க தாங்க மாட்டீங்க என்று கத்தினான். அப்படியா என்று பார்வதி அருகில் நின்று கொண்டிருந்த கோபிகாவை பார்க்க அவள் அழுது கொண்டிருந்தாள். சரி விடுப்பா, எதனா தெரியாம மிளகு நிறைய போட்டிருப்பா. சரி கொஞ்சம் இரு, நான் உனக்கு 10 நிமிஷத்துல உப்புமா தாளிச்சு கொண்டு வரேன் என்று உள்ளே சென்றாள். என்னவோ செய்யுங்க என்று ராஜு கையை உதறி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். கோபிகா அழுது கொண்டே அந்த பொங்கலையும் கீழே உருண்டு போய் ஓரமாக விழுந்திருந்த டம்ளரையும் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். இதற்குள் பார்வதி சூடாக உப்புமாவை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாற அதை சாப்பிட்டு விட்டு, பாரு, டிஃபன்னா இப்படி இருக்கணும், தெரியலன்னா எங்க அம்மா கிட்ட கத்துக்கோ. அம்மா, இனிமேலும் இவளுக்கு நீங்களே சாப்பாடு செய்ய கத்து கொடுங்கம்மா. என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்குவம் இவளுக்கு வரவே வராது என்று கத்தி விட்டு எழுந்து சென்றான். என்றைக்கும் இல்லாமல் அவன் இன்று கடினமாக நடந்து கொண்டதை பார்த்து அதிர்ந்து போய் நின்றிருந்தாள் கோபிகா. ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்த ராஜு, அம்மா நான் போயிட்டு வரேம்மா என்று கூறிவிட்டு வெளியே செல்ல, பார்த்துப்பா பத்ரம் என்ற பார்வதி அங்கு அழுது கொண்டிருந்த தனது மருமகளை பார்த்து, என்ன கோபிகா பார்த்துட்டு இருக்கிற, போமா போய் அவனை வழி அனுப்பிட்டு வா என்றாள். கோபிகா தயங்கி கொண்டே வெளியே செல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து வழி அனுப்பலன்னா நான் ஆபீஸுக்கே போக முடியாதா? ஒரு டிஃபன் ஒழுங்கா செய்ய வக்கில்ல, இதுல வழி அனுப்ப வந்துட்டா, உள்ள போ என்று அவளை முகம் காட்டிவிட்டு அவன் வண்டி எடுத்து கொண்டு புறப்பட்டான். கோபிகாவிற்கு துக்கம் தொண்டை அடைத்தது. அவள் கதறி அழுது கொண்டே உள்ளே ஓடினாள்.
அவளை பார்த்து கொண்டிருந்த பார்வதிக்கு அவள் பேரில் பரிதாபம் ஏற்பட்டது. பிறகு மெதுவாக உள்ளே சென்று அவள் செய்திருந்த பொங்கலை ஸ்பூனில் எடுத்து சிறிது வாயில் போட்டு ருசி பார்த்தாள். நல்லா தானே இருக்கு. ஏன் இந்த பையன் இப்படி அவளை கத்திட்டு போறான்? சாம்பாரும் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் இந்த பையனுக்கு வர வர அவங்க அப்பா வட்டமே கோபம் வருது. இது நாள் வரை இப்படி பேசியிருப்பானா? இப்ப பொண்டாட்டின்னு ஒருத்தி வரவே தலைமலை ஏறி உக்காந்துக்கிட்டான். அப்படியே அவங்க அப்பா புத்தியே தான். பாவம் அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காளே என்று அவளுக்கு ஒரு தட்டில் அவள் செய்த உப்புமாவை வைத்து சாம்பார் ஊற்றி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள். கோபிக்கு அழுது கொண்டே கட்டிலில் படுத்து கொண்டிருக்க அவளிடமிருந்து விசும்பல் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. மெதுவாக அவள் அருகில் சென்று அமர்ந்த பார்வதி டிஃபனை அங்கிருந்த ஸ்டூலின் மீது வைத்துவிட்டு அவள் முதுகை அன்போடு தடவினாள். டக்கன நிமிர்ந்து பார்த்த கோபிகா தனது மாமியாரை பார்த்ததும் பட்டனை எழுந்தமர்ந்தாள். ஏமா இப்படி பயப்படுற? இங்க யார் வந்துட போறாங்க? நான் தான். எழுந்துடு, வா சாப்பிடுவ. பார், அழுது அழுது முகமெல்லாம் செவந்திருக்கு. இப்படி தலைக்கு குளிச்சுட்டு அழுதா தண்ணி கொத்துக்காது. முதல்ல முகத்தை தொட என்று தனது முந்தானையால் அவள் முகத்தை துடைத்தாள். தனது மாமியார் இப்படி தன்னிடம் திடீரென்று பாசமாக நடந்து கொள்வதை பார்த்து கோபிகாவிற்கு வியப்பாக இருக்க, என்னம்மா அப்படி பார்க்குற? இந்தா சாப்பிடு என்று தட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். அத்தை, நான் பண்ண பொங்கல் காரமா இருக்குன்னு அவர் எப்படி என்ன என்று அவள் மேலும் கூறுவதற்குள் அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்து அழுகை வந்தது. சிறு குழந்தையை போல் அவள் அழுவதை பார்த்து பார்வதிக்கு ஒரு புறம் சிரிப்பும் அவள் மீது பரிதாபமும் ஏற்பட, அட என்னம்மா, அவன் ஏதோ வேலைக்கு போற டென்ஷன்ல பேசிட்டு போறான். அதை போய் நீ பெருசா எடுத்துக்கிட்டு பார், சாயங்காலம் வந்தானா எல்லாம் சரியா போயிடும். உன்கிட்ட நல்லா பேசுவான் என்று அவள் கண்களை துடைத்தாள். இல்லத்த, நான் நேற்று செஞ்ச மோர் குழம்பு கூட நல்லா இல்ல, ஒரே உப்பா இருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவனுக்கு ஏதோ வாய் சரியில்லை. நான் தான் சாப்பிட்டேனே, நேற்று அற்புதமா செஞ்சிருந்த. அப்படியா? அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி சொல்லியிருப்பாங்க என்று அப்பாவியாக கேட்டாள். நான் தான் சொல்றேன் இல்ல, இப்பெல்லாம் நீ விதவிதமா தினமும் அவனுக்கு எதனா கட்டி கொடுத்து அனுப்புற இல்ல, அந்த பொறாம அவங்களுக்கு. இனிமேல அவங்க கூட எல்லாம் உட்காந்து இவனை சாப்பிட வேண்டாம்னு சொல்லணும். சரிம்மா, நீ சாப்பிடு, நான் போய் உனக்கு சாம்பார் கொண்டு வரேன் இரு என்று எழுந்து கொண்டாள். அத்தை, அப்ப நிஜமாவே நான் செஞ்ச பொங்கல் நல்லாதான் இருக்கா என்று மீண்டும் கேட்டாள் கோபிகா. நல்லாதாம்மா இருக்கு. இப்ப நான் அதைத்தான் சாப்பிட போறேன். இருந்தாலும் அந்த பையன் காரம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டான். அதனால நீ இனிமே எது செஞ்சாலும் கொஞ்சம் காரத்தை குறைச்சியே போடு. நானே இனிமே உனக்கு பக்குவம் சொல்றேன் வா என்றாள். அப்படியா? அப்ப சரி அத்தை, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்று அவளுடன் சென்றாள் கோபிகா. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். பிறகு மதியம் சமையலுக்கு பார்வதி அருகில் இருந்து பக்குவம் சொல்ல கோபிகா சமைத்து முடித்தாள். அன்று மாலை வண்டி சத்தம் கேட்டு வாசலுக்கு அவளாக ஓடினாள் கோபிகா. ஆனால் ராஜு அவளை பார்த்தும் பார்க்காமலும் முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே செல்ல அவளது முகம் வாடியது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு பார்வதி அமைதியாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். உள்ளே சென்ற ராஜு உடைகளை மாற்றிக்கொண்டு முகத்தை அலம்பிக் கொண்டு வந்து தனது தாயின் அருகே அமர அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் கோபிகா. அது அப்படி வெய் என்று செல்போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். கோபிகா அருகில் இருந்த தனது மாமியாரை துக்கத்தோடு பார்த்துவிட்டு கடகடவன உள்ளே சென்று விட்டாள். ஏய், என்னடா இது? ஏன் அந்த பொண்ணை இப்படி மூஞ்சி காட்டுற? பாவம், காலையில நீ போனதும் எப்படி அழுதுட்டு இருந்தா தெரியுமா என்றாள் பார்வதி. ஆமா, அழறா, அவளுக்கு வேற வேலைன்னு இருக்கு என்று காப்பி எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். இவன் ஏன் இப்படி பண்றான்? சரியான கிறுக்கு பையன் என்று பார்வதி நினைத்து கொண்டிருக்க ராஜுவிற்கு அவனது தங்கை மீராவிடமிருந்து போன் வந்தது. அதில் பேசிய ராஜு, அப்படியா, சரிம்மா, காலையில நீ பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் போன் போடு, நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினான். தனது மகள் வரப்போகிறாள் என்பதை அறிந்து பார்வதிக்கு சந்தோஷம் ஏற்பட, என்னப்பா மீரா வராளம்மா, எங்க இப்படி போனை கொடு என்று கேட்டாள். ராஜு போனில் பேசிக்கொண்டே கையை கட்டிவிட்டு, ஆ என்னது, உங்க அண்ணியா? அவ இருக்கிறா, எங்கேயாவது உள்ள உட்காந்து அழுதுட்டு இருப்பா என்று சலிப்போடு கூறிவிட்டு, சரி நீ அம்மா கிட்ட பேசு என்று போனை பார்வதியிடம் கொடுத்து விட்டு சென்றான். என்னம்மா, அண்ணா அண்ணிய பத்தி கேட்டதும் இவ்வளவு சலிப்பா பேசுது என்று மீரா தனது தாயிடம் விசாரிக்க, அவன் அப்படிதான்,
பாவம் காலையிலிருந்து அந்த பொண்ணை மூஞ்சி கட்டிட்டே இருக்கான் என்று தனது மகளிடம் பேசிக் கொண்டிருந்தாள் பார்வதி. இதையெல்லாம் உள்ளிருந்து அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருந்த கோபிகாவிற்கு தனது கணவனின் செயல் மிகவும் கவலையை வரவழைத்தது. அன்று இரவு பார்வதிக்கும் ராஜுவிற்கும் சாப்பாடு பரிமாறிவிட்டு கோபிகா அமைதியாக தோட்டத்தில் இருந்த சேரில் போய் அமர்ந்து கொண்டாள். அவள் மனது சோர்ந்து போயிருந்தது. இத்தனை நாளா அத்தை தான் ஒரு மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவர் இப்படி அமக்கலம் பண்றாரு. இன்னும் நாளைக்கு அந்த மீரா பொண்ணு வந்துட்டா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்களோ. பேசாம எதனா சொல்லிட்டு ஊருக்கு போயிடலாமா? இப்ப அந்த பொண்ணு வர நேரம் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா அதுக்கும் என்ன எதனா பேசுவாங்களா என்று இப்படியெல்லாம் அவள் நினைத்து குழம்பிக் கொண்டிருக்க, சாப்பிட்டு முடித்ததும் பார்வதி சென்று தனது அறையில் படுத்து கொண்டாள். ராஜு மெதுவாக தோட்டத்து பக்கம் வந்து எட்டி பார்த்தான். கோபிகா சோகமாக அமர்ந்து கொண்டு வெறிக்க எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று அவள் தோள்களை பற்றினான். திடுக்கிட்டு திருப்பிய கோபிகா அருகில் வந்து மற்றொரு சேரில் அமர்ந்து கொண்டிருந்த ராஜுவை பார்த்ததும் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஏ கோபிகா, என்னம்மா, ஏன் அழற? இங்க பாரு என்றவள் கைகளை பலவந்தமாக எடுத்தான். அவள் முகம் சிவந்திருப்பதை அந்த நிலா வெளிச்சம் நன்கு காட்டிக் கொண்டிருந்தது. ஏ கோபிகா, இங்க பாரு, என் மேல கோவமா? காலையில நான் உன்னை அப்படி பேசினதுக்கு வருத்தப்படுறியா என்றவள் முகத்தை துடைத்தான். பின்ன வருத்தப்படாம சந்தோஷமா படுவாங்க. ஏங்க, என்னை பார்த்தா ஏன் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு? நான் எதனா தப்பு பண்றேனா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் இல்ல? அதை விட்டுட்டு ஏங்க என்ன அப்படி பேசுனீங்க? இத்தனை நாளா அத்தை தான் என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் என்று துக்கம் தொண்டை அடைக்க விம்மினாள். ஆமா கோபிகா, எனக்கும் அது தெரியும். அதுக்கு தான் நான் இன்னைக்கு உன்கிட்ட சண்டை போட்டதே என்றான் அமைதியாக. என்னங்க சொல்றீங்க என்று ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள். கோபிகா, நீங்க வந்த 2 மாசம் வர உன்கிட்ட பாசமா இருந்த எங்க அம்மா போக போக உன்னை குத்தி காட்டி பேசுறதும், உன் மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துக்கிறதும், உன்னை பத்தி பக்கத்து வீட்டு சுந்தி அத்தை கிட்ட குறை சொல்றதுன்னு இருந்தாங்க. அப்பனா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும். அதெல்லாம் உன் மனசை எப்படி காயப்படுத்துச்சுன்னா எனக்கு தெரியும். நீ அதை என்கிட்ட சொல்ல தயங்கிக்கிட்டு அமைதியா உன் மனசுக்குள்ளேயே தவிச்சதும் தெரியும். நீ பண்ற சாப்பாடுலாம் நல்லா இருந்தாலும் அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, நீ செய்யற வேலையெல்லாம் ஏன் குறை சொல்றாங்கன்னு நீயும் குழம்பன. ஆமாங்க, ஆனா எனக்கு அந்த காரணம் தெரிஞ்சு போச்சு. ஆமா கோபிகா, அதனால தான் நான் இன்னைக்கு உன்கிட்ட சண்டை போட்டதே. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு அந்த காரணம் தெரிஞ்சா அத்தை கிட்ட இல்ல கேட்கணும், என்கிட்ட எதுக்கு சண்டை போடுறீங்க? இல்ல கோபிகா, நான் அதை எங்க அம்மா கிட்ட கேட்க முடியாது. ஆனா அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண முடியும். அதுதான் இது. என்னங்க சொல்றீங்க? எனக்கு குழப்பமா இருக்கு. கோபிகா, நானும் என் தங்கச்சியும் சின்ன பசங்களா இருக்கும் போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. அன்னிலிருந்து எங்க அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. சொந்தம் பந்தன்னு எங்களுக்கு யாரும் இல்லை. எங்க அம்மாக்கு நாங்க தான் உலகம். எங்களுக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. அப்படியே நாங்க 3 பேரும் தனியாவே இருந்துட்டோம். அப்புறம் நான் வளர்ந்ததும் குடும்ப பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணேன். என் தங்கச்சி வாழ போனதும் எங்க அம்மா பாதி நொறுங்கிட்டாங்க. இருந்தாலும் பொண்ணா பிறந்தா ஒரு நாள் அவ புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு மனசை எப்படியோ தேத்திக்கிட்டாங்க. அப்புறம் நானும் எங்க அம்மாவும் தான் இருந்தோம். எங்க அம்மாக்கு அப்புறம் எல்லாம் நான் தானே ஆகிடுச்சு. இதுக்காகவே பாக்குற பொண்ணெல்லாம் ஏதோ சொல்லி என் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. ஏங்க, எங்க 2 பேருக்கும் நடுவுல ஒருத்தி வந்துட்டா நான் அவ பேச்சை கேட்டு மாறிடணும்னு எங்க அம்மாக்கு பயம். அப்படியா? ஆமா. ஆனா உன்னை திருவிழாவில் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ள எங்க நீ வந்தா நான் மாறிடுவேணும்னு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருந்தது. கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட ஜாடமாடியா கல்யாணம் ஆனா இந்த பசங்களாம் மாறிடுவானுங்கன்னு என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை கேட்டும் கேட்காமலும் இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தது. உன்கிட்ட பேசின அந்த 10 நிமிஷத்திலேயே நீ ரொம்ப அப்பாவியான பொண்ணு, பாசமானவன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியும் கல்யாணம் ஆகி நீங்க வந்தா உன்னை எங்க அம்மாவும் போக போக புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நான் அப்பத்திக்கு அவங்க கிட்ட வாதாடல. அது போல நீயும் இங்க வந்து நல்லாதான் எங்க அம்மாவை பாத்துக்கிற.
ஆனா அவங்களுக்குள்ள இருந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் நானும் உன்கிட்ட பாசமா இருக்கிறது தான். அதனால தான் நான் ஒரு யோசனை பண்ணேன். நான் உன்னை எங்க அம்மா எதிர்க்க சண்டை போடுறது போல கடிஞ்சுக்கிட்டு உன் சாப்பாடை விட எங்க அம்மா சமைக்கிறது தான் நல்லா இருக்கு, உன்னை விட எங்க அம்மா தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருந்தா இதை பார்த்து எங்க அம்மா, சரி நம்ம பையன் பொண்டாட்டி வந்ததும் அவ பேச்சு கேட்டு போயிடல, அம்மா மேலதான் பாசமா இருக்கான்னு நினைப்பாங்க. அது போல நான் உன்னை திட்டுறதால நீ அழும் பொழுது அவங்களே உன்னை சமாதானம் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே உன்னை எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். எங்க நீ என்ன அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடியோன்னு தான் பயந்தாங்க. அதனால தான் இப்படி நடந்துக்கிறேன். இப்ப நீ அழறத அவங்களால தாங்க முடியாது. அதுதான் அப்படி காலையில சண்டை போட்டேன் என்றான். அப்படியா? ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க காலையில என்ன திட்டிட்டு போனதும் அத்தை எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட பழையபடி சந்தோஷமா அன்பா பேசினாங்க. நாங்க ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டோம். அவங்களே எனக்கு இன்னைக்கு சமைக்கும் போது பக்கம் சொல்லி கொடுத்தாங்க. ஆ, அதுக்கு தான் நானும் இப்படி பண்ணது. இது போக போக அதிகமாகி அப்புறம் பாரு எங்க அம்மா சுத்தமா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நம்மள ஒத்துமையா இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. உன்கிட்ட பாசமா இருக்க சொல்லி என்னையே திட்டுவாங்க. அப்ப நம்ம அன்பா இருந்தாலும் அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. சரிங்க, அதுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன், சொல்லுங்க என்றாள். ஆ, அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அம்மா எதிர்க்க நான் கொஞ்ச நாள் இப்படியே நடந்துக்கிறேன். நீ சும்மா அதனால வேதனைப்பட்டு அழறது போல அழு. அதை பார்த்து எங்க அம்மா உன்னை சமாதானம் செய்வாங்க. அப்ப அத்தை நீங்க தான் எனக்கு எல்லாம், உங்களை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்னங்க, நிஜமாவே அத்தையை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தெரியுமா? ஆனா அது அவங்களுக்கு புரியணும் இல்ல? அதுக்கு இதுதான் சமயம். நீ அவங்களையே தூக்கி வச்சு பேசு. என்னை பத்தி பேசும்போது ஒன்னும் வாயை திறக்காத. அது போல என் தங்கச்சி நாளைக்கு வரா. அவ எதிர்க்க என்கிட்ட தனியாலாம் எதுவும் பேசாத. எனக்கு பயந்தது போலவே இருந்துடு. அப்புறம் பாரு, அவளும் உன்னை விடமாட்டா. நான் அவங்களுக்காக எதுனா பண்ணாலும் நீ எதையும் கண்டுக்காத. என் தங்கச்சியை வெளியில கூட்டிட்டு போ, அவங்க கூட சந்தோஷமா இரு. அப்புறம் பாரு என்று சிரித்தான். சரிங்க என்று ஜோராக தலையாட்டினாள் கோபிகா. சரி, இப்ப என் மேல கோவம் இல்லையே என்றவள் கைகளை பிடித்து கொண்டான். அதெல்லாம் இல்ல, கையை எடுங்க என்றவன் கைகளை எடுத்தாள். ஏய், எங்க அம்மா எதிர்க்கதான் உன்னை ஒதுங்கியிருக்க சொன்னேன் என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு. இல்லைங்க, நம்ம தோட்டத்துல உட்காந்துருக்கோம், யாராவது பார்த்தா என்று வெட்கத்தால் சிரித்தாள். யாரு பார்த்தா எனக்கு என்ன, ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சிறேன் என்று அவளை அணைக்க சென்றான். எங்க அத்தை என்றவள் கூற, எங்க எங்க என்று பதறிக்கொண்டே தள்ளி சென்றான். அவள் கலகலவனை சிரித்து கொண்டே, ஏமாந்தீங்களா என்று கேலி செய்ய, அடி பாவி உன்ன என்று அவளை செல்லமாக தலையில் குட்டினான். அவன் கைகளை எடுத்து தனது கையில் வைத்து கொண்ட கோபிகா, என்னங்க நிஜமாவே சொல்லுங்க, அன்னைக்கு நான் பண்ண மோர் குழம்பு நல்லா இல்லையா என்று அப்பாவியாக கேட்டாள். ராஜு சிரித்து விட்டு, மோர் குழம்பு என்ன செல்லம், நீ பண்ண பொங்கலும் நல்லா தான் இருந்தது. அதுக்கு நான் நியாயமா உன்னை பாராட்டி தான் இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் உன்னை அப்படி புகழ்ந்தாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்னு என்னை பாராட்டி தள்ளிட்டாங்க. ஆனா என்ன செய்யறது, அன்னைக்கு கஷ்டப்பட்டு என் மனசை கல்லாக்கிக்கிட்டு உன்கிட்ட சண்டை போட்டது போல நடிச்சேன். ஆனா நீ அழும் போது எனக்கும் அழுக வந்துடுச்சு. அதுதான் கடகடன்னு கிளம்பி போயிட்டேன் என்று அவளை அணைத்து கொண்டான். கோபிகாவிற்கு ஆனந்தம் எல்லை மீறியது. மறுநாள் காலையில் மீரா வந்து இறங்க அவர்கள் போட்ட திட்டப்படி ராஜுவும் கோபிகாவும் அவர்கள் எதிரில் நடித்து கொண்டிருந்தனர். எதற்கெடுத்தாலும் ராஜு அவளை முகம் காட்டுவதும் எரிந்து விழுவதும் அவளை பெரிதாக கண்டு கொள்ளாமல் அலட்சியப்படுத்துவதும் என இருக்க, அனைத்திற்கும் கோபிகா பொறுமையாக போவதை பார்த்து மீராவிற்கும் பார்வதிக்கும் பரிதாபம் ஏற்பட்டது. அவன் ஆபீஸிற்கு சென்றதும் கோபிகாவை சமாதானம் செய்து அவளை அழைத்து கொண்டு சினிமா, பார்க், கோவில் என சுற்றி கொண்டிருந்தாள் மீரா. அப்பொழுதெல்லாம் கோபிகா அவளிடம் பிரியமாக இருக்க இதை பார்த்து பார்வதியும் சந்தோஷமடைந்தாள். ராஜு மீராவிற்கு மட்டும் புடவை வாங்கி வந்து கொடுத்தாள். அன்னிக்கும் வாங்கி வர வேண்டியதானே என்று அவனை கடிந்து கொண்டு அவளை சென்று கோபிகாவிற்கு புடவை வாங்கி வந்து கொடுத்தாள். அவள் இப்படி பாசமாக நடந்து கொள்வதை இரவில் தனது கணவனிடம் கூறி கோபிகா மகிழ்வதுண்டு. இப்படியே ஒரு வாரம் செல்ல மீராவும் அன்று ஊருக்கு புறப்பட்டாள். அவளை வண்டியில் பஸ் ஸ்டாண்டிற்கு அழைத்து சென்று பஸ் ஏற்றி விட்டான் ராஜு. அண்ணா, இங்க பாரு, அண்ணி பாவம், ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அப்பாவி. அவங்கள நீ இப்படி மூஞ்சி காட்டுறது செய்யறதுன்னு இருக்காத.
அவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? ஏதோ அவங்களா இருக்க போய் சமாளிச்சிட்டு இருக்காங்க. நானா இருந்தா இந்நேரம் போடான்னு கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பேன். எல்லாமே ஒரு அளவுதான். இனிமே அண்ணி கூட நீ சண்டை போடாத. பாவம், இதனால அம்மாவும் சங்கடப்படுறாங்க தெரியுமா என்றாள். இல்லம்மா, அவ சரியான தத்தி. உன்னை போலெல்லாம் புத்திசாலி இல்ல. அதுதான் எனக்கு கோபமா வருது என்று வேண்டுமென்றே கூறினான் ராஜு. ஆமா, எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களா? நான் சென்னையில வளர்ந்த பொண்ணு, அவங்க கிராமத்துல வளர்ந்தவங்க. அப்படிதான் இருப்பாங்க. கள்ளங்கபடம் இல்லாம அப்படி இருக்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நீ பேசாம இரு. நான் அடுத்த வாட்டி வரும்போது நீ இப்படி அன்னிக்கிட்ட சண்டை போட்ட பாரு. அப்புறம் நீங்க அன்பா ஒத்துமையா இருக்கணும், சரியா? அண்ணிய கூட்டிட்டு ஒரு வரை எங்க வீட்டுல வந்து இரு. எங்க வீட்டுக்காரன் சந்தோஷப்படுவாரு என்று பஸ்ஸில் ஏறினாள். பஸ் புறப்பட்டது. ராஜ் உள்ளுக்குள் சிரித்து கொண்டே, கோபிகா, நம்ம நடிப்பு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உனக்கு இனிமே நாத்தனார் பிரச்சனை வராது. அவ உன்னை பத்தி எங்க அம்மா கிட்ட எதுவும் போட்டு கொடுக்க மாட்டா, எந்த குறையும் சொல்ல மாட்டா, இது கன்ஃபார்ம் என்று மனதில் நினைத்து சிரித்து கொண்டே வீட்டிற்கு சென்றான். அவன் உள்ளே நுழைந்ததும் பார்வதி ஓடி வந்து, ஏ ராஜு, நம்ம கோபிகா வாந்தி எடுக்கிறாடா என்றாள் பதட்டமாக. என்னமா சொல்றீங்க? வாந்தி எடுக்கிறாளா? கண்டதை சாப்பிட்டிருப்பா, அதனால்தான் வாந்தி எடுத்திருப்பா என்று வேண்டுமென்றே அவன் அலட்சியமாக கூற, ஏ பைத்தியக்காரா, இது அந்த வாந்தி இல்லடா, புள்ள வாந்தி. இந்தா வாயத்தர என்று சர்க்கரையை கொண்டு வந்து அவன் வாயில் போட்டாள். ராஜுவிற்கு உள்ளுக்குள் சந்தோஷம் பொங்க, என்னமா சொல்றீங்க என்று நிதானமாகவே கேட்டான். ஆமாண்டா, நீ அப்பாக போற, உன் தங்கச்சி அத்தாக போறா. குழந்தை இத்தனை நாள் இங்க இருந்தா, இந்நேரம் பார்த்து ஊருக்கு போயிட்டா. இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? என் மருமக நமக்கு வாரிசை கொடுக்க போறாடா, இதை நான் என் பொண்ணுகிட்ட சொல்லி ஆகணும் என்று போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றாள் பார்வதி. ராஜு ஓட்டமாக ஓடி சென்று உள்ளே பார்த்தான். கோபிகா கட்டிலில் இருந்து அவனை வெட்கத்தோடு பார்த்து கொண்டே எழுந்து அமர அவளை கட்டி அணைத்து கொண்டு நெற்றியில் முத்தமிட்டான். அன்றிலிருந்து பார்வதி தனது மருமகளிடம் பாசமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். அவளுக்கு தினமும் ஜடை போடுவது, தோட்டத்தில் இருக்கும் பூக்களை பறித்து வந்து கட்டி அவள் தலையில் வைப்பது, விதவிதமாக அவளுக்கு பலகாரங்கள் செய்து வைப்பது, அவளுக்கு மருந்துகள் கொடுப்பது, ஜூஸ் கொடுப்பது, வெந்நீர் வைத்து காலிற்கு ஒத்தடம் கொடுப்பது என பெற்ற தாயை போல் அவள் பார்த்து கொள்ள கோபிகாவிற்கும் அவள் பேரில் அன்பு பொங்கியது. தனது தாய் வீட்டில் இருந்ததை விட இங்கு சந்தோஷமாக உணர்ந்தாள். அத்தை என்று அழைத்து கொண்டிருந்தவள் அம்மா என்று அவளை அழைக்க ஆரம்பித்து விட இதை பார்த்து பார்வதிக்கு சந்தோஷம் எல்லை மீறியது. அவளை யாரிடமும் விட்டு கொடுக்காமல் தனது மகள் மீராவை விடவே ஒரு படி மேலாக பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். மீராவும் இதனால் பொறாமைப்படாமல் மகிழ்ச்சியை அடைய இதையெல்லாம் பார்த்து ராஜு சந்தோஷமடைந்தான். இப்பொழுதெல்லாம் அவன் கோபிகாவின் மீது பாசமாக இருந்தாலோ அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றாலோ பார்வதி கோபித்துக் கொள்வதில்லை. இப்படியே நாட்கள் செல்ல மீராவிற்கும் 9வது மாதம் வர வளைகாப்பிற்கு ஏற்பாடு செய்தனர். அவளது தாய் வீட்டில் இருந்து அனைவரும் வர கோபிகா தனது தாயிடம் பேசிக்கொண்டும் அவள் கொண்டு வந்த பலகாரங்களை சாப்பிட்டு கொண்டும் சந்தோஷமாக இருப்பதை எல்லாம் பார்த்த பார்வதிக்கு மனதில் சற்று சோர்வு ஏற்பட்டது. தனது மருமகள் தன்னை விட்டு விட்டு தனது தாயுடன் ஊருக்கு சென்று விடுவாள், பிறகு அவளது தாயின் அன்பில் தன்னை சுத்தமாக மறந்து விடுவாள் என்று எண்ணி வருத்தமடைந்தாள். இதனால் அவள் சோர்ந்தே இருக்க வளைகாப்பிலும் அவ்வளவாக கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்து விட்டாள். என்னம்மா, உன் மருமலுக்கு வளைகாப்பு நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு ஒதுங்கியே இருக்கிற? நீ தானே எல்லா ஏற்பாடும் பண்ண, வாமா என்று அவளை அழைக்க வந்தாள் மீரா. இல்ல மீரா, நீ போ, நான் வரல என்றாள் பார்வதி கண்கள் கலங்க. ஏம்மா என்று மீரா அதிர்ச்சியோடு தனது தாயை பார்க்க, ஆமாண்டி, வளைகாப்பு முடிஞ்சதும் இன்னைக்கு நம்ம கோபிகா ஊருக்கு போயிடுவா. நேத்தே அவங்க அம்மா அவளை கூட்டிட்டு போறத பத்தி சந்தோஷமா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதனால என்ன இருக்கு? பிரசவம் அவங்க வீட்டுல தானே பார்க்கணும். அதுவும் அவங்க மூத்த பொண்ணு வேற அண்ணி. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்காதா? எனக்கு குழந்தை பிறக்கும் போதுன்னா நீயும் தானே சந்தோஷப்படுவ. அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போனதும் கோபிகாவும் என்ன மறந்துடுவா இல்ல என்று மெதுவாக கேட்டாள் பார்வதி. என்னம்மா, ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ற? இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. அவங்க அப்பா அம்மா மேல அவங்க பாசமா இருக்கிறது நியாயம் தானே. அவங்களுக்கு அப்புறம் தானே எல்லாரும். சரிம்மா, ஆனா நான் அப்படி இல்லை. என் மருமகளை என் சொந்த மகளாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
அவ என்கிட்ட ஒரு நிமிஷம் பேசலனாலும் எனக்கு மனசு தாங்க மாட்டேன்னுது. நானா போய் அவகிட்ட பேசிடுவேன். அவளும் அப்படிதான் பூனைக்குட்டி போல அம்மா அம்மான்னு என் காலையே சுத்திட்டு இருந்துட்டா. அவ்வளோ ஏன் உங்க அண்ணன் கிட்ட கூட உக்காந்து அவ்வளோ நேரம் பேசுவாளான்னு தெரியாது. ஆனா என்கிட்ட பேசிட்டு இருப்பா. அந்த கள்ளங்கப்படம் இல்லாத அப்பாவி பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்ப அவ இல்லாம நான் எப்படி மீரா இருக்கிறது? அவ மட்டும் இங்கே இருந்துட்டா நானே அவளை பார்த்துப்பேன். ஆனா அவங்க விட மாட்டாங்களே. இவ்வளோ அவங்க கூட போக ரெடியாகிட்டா பாரு என்று தனது மகளை கட்டி கொண்டு அழுதாள் பார்வதி. தனது தாய்க்கு எப்படி சமாதானம் கூறுவதென்று ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் மீரா. வளைகாப்பும் நல்ல முறையில் நடந்து கோபிகாவின் பெற்றோர்கள் ஊருக்கு புறப்பட ராஜும் அவர்கள் புறப்பட அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்தான். சரி, அப்ப நாங்க வரோம் சம்பந்தி என்று கோபிகாவின் பெற்றோர்கள் பார்வதியிடம் கூற பார்வதி மெதுவாக தலையை ஆட்டினாள். மாப்பிள்ள, அப்ப நாங்க வரோம். மீராமா, நாங்க வரோம் கண்ணு. குழந்தை பிறந்ததும் அத்தை நீ தான் வந்து முதல்ல பார்க்கணும், சரியா என்று கோபிகாவின் தாய் சிரிக்க, கண்டிப்பா நான் வரமா இருப்பேனா? என் மருமகனை பார்க்க நான் ஓடி வந்துட மாட்டேன் என்றாள் மீரா. அது என்ன இப்ப உனக்கு தெரிஞ்சது போல மருமகன்னு சொல்ற என்று சிரித்து கொண்டே கேட்டான் ராஜு. எனக்கு தெரியும், எங்க அன்னைக்கு பையன்தான் பிறப்பான். நான் அடுத்தது ஒரு பொண்ணை பெத்திட மாட்டேன், அவனுக்கு ஜோடியா என்று மீரா சிரிக்க அனைவரும் கலகலவென சிரித்தனர். ஆனால் பார்வதி மட்டும் உம்மென்று இருந்தாள். சரி வாமா கோபிகா, கிளம்பலாம், ராகு காலம் வந்துட போகுது என்றாள் அவளது தாய். எங்கம்மா என்ன வர சொல்றீங்க என்று கேட்டாள் கோபிகா. அனைவரும் ஆச்சரியத்தோட வழி பார்க்க, என்னம்மா சொல்ற, நம்ம ஊருக்கு தான் என்றார் அவளது தந்தை. அப்பா, நாங்க வரலப்பா, நான் இங்கே எங்க அத்தை கூட தான் இருக்க போறேன் என்றாள் கோபிகா. ஏய் என்னம்மா, நேத்து கூட நீ ஊருக்கு போகிறத பத்தி நாங்கெல்லாம் பேசினப்ப நீ கம்முன்னு தானே இருந்த, இப்ப என்ன திடீர்னு என்றான் ராஜு ஒன்றும் புரியாமல். இல்லைங்க, நேத்து வர நானும் அம்மா கூட ஊருக்கு போகணும்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப அத்தையை விட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது எனக்கு என்னவோ தெரியலைங்க, அழுகியா வருது என்றாள். கோபிகா என்று ஓடி வந்து தனது மருமகளை கட்டி கொண்டு கதறி அழுதாள் பார்வதி. இதை பார்த்த அனைவரும் அதிர்ந்து நிற்க, அம்மாடி கோபிகா, நீ ஊருக்கு போக வேண்டாம் தங்கம், நீ இங்கே இரு, நானே உன்னை பாத்துக்கிறேன் என்று கண்களை துடைத்து கொண்டு தனது மருமகளை கட்டி அணைத்து கொண்டாள் பார்வதி. அனி, என்ன நீ இது, அவளுக்கு தலைப்பிரசவம், அம்மா வீட்டுல தானே பார்க்கணும் என்று கோபிகாவின் தாய் தடுமாற, அம்மா நான் அம்மா வீட்டுல தான் இருக்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, இது எனக்கு மாமியார் வீடு இல்ல, அம்மா வீடு தான். அப்பா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க நம்ம வீட்டுக்கு வந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியாது. ஆனா எங்க அத்தை கூட இருந்தா அவ்வளவு சந்தோஷமா இருப்பேன். எங்க அத்தை என்ன அப்படி பாத்துக்கிறாங்க என்று பார்வதியின் தோளில் சாய்ந்தாள் கோபிகா. தனது தாயின் மனதை மாற்றவும் அவள் கோபிகாவை ஏற்றுக்கொள்ளவும் நடிக்க சொன்ன ராஜு இப்பொழுது அவள் உண்மையாகவே தனது தாய்க்கு மகளாக மாறி போனதை பார்த்து மகிழ்ச்சி அடைய, அப்புறம் என்ன நீ, என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, குழந்தை பிறந்ததும் நாங்க சொல்லி விடுறோம், வேணும்னா நீங்களும் கூட இருங்களே என்றாள் பார்வதி. பரவாயில்ல நீ, என் பொண்ணை நீங்க, இல்ல இல்ல, உங்க பொண்ணை நீங்க நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நாங்க குழந்தை பிறந்ததுமே வந்து பார்த்துக்கிறோம் என்று கண்களை துடைத்து கொண்டாள் கோபிகாவின் தாய். ஆமா சம்மந்தி அம்மா என்று வாயில் வார்த்தைகள் இன்றி சந்தோஷத்தோடு கோபிகாவின் தந்தையும் கண்களை துடைத்து கொண்டார். என் தங்கம், என்னை விட்டுட்டு எங்க நீ கிளம்பி போடுவேன்னு பயந்துட்டேன் தெரியுமா என்று பார்வதி கோபிகாவை நெற்றில் முத்தமிட, எனக்கு தெரியாதாம்மா உங்களை பத்தி, அதனால தான் நானும் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்றால் கோபிகா சிரித்து கொண்டு. இதை பார்த்து அனைவரும் சிரித்து கொண்டிருக்க, அது சரி அண்ணா, பாத்தியா, நல்ல மருமக நல்ல மாமியார் என்றால் மீரா கேலியாக. ஆமா மீரா, மாமியாருக்கு ஏத்த மருமக தான் என்று கோபிகாவை பார்த்து கண்ணடித்தான் ராஜு. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் மாமியாருக்கு ஏற்ற மருமகள் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.